ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஹைட்ராலிக் தூக்கல. நான் எடுத்துட்டு வந்து புதுசுல ஹைட்ராலிக் தூக்கலன்ட்டு எனக்கு அது தெரியல, ஏதோ சின்னதாக லாக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கால் பண்ணி ஷோரூமில் கேட்டதுக்கு வரத்துக்கு 2 நாள் ஆகிடும், நீங்களே கழட்டி மாட்டுங்க அப்படின்னாங்க. நாங்களே கழட்டி மாட்டுறதுக்கு அப்புறம் எதுக்குண்ணே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம். அதுக்கப்புறம் அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ ஆலன் தரப்புல இருந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. இப்போதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்க வண்டி என்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ஆலனில் 3630 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேற மாடலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் மாதிரி வந்துட்டு இருக்கு அந்த டிஎக்ஸுங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்ல வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிசி கியர் பாக்ஸ் லோ ஹை மீடியம் இந்த மாதிரி டைப்ல விட்டுட்டாங்க. வண்டியில் என்ன மாதிரி ஸ்பெக் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அது டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்தது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி வண்டி பர்ஃபார்ம் பண்ணுறது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வண்டியில் என்ன மாதிரி ஸ்பெக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் 50 HP வண்டி தான் இது. பிடிஓ பார்த்தீங்கன்னா ஒரு 46 HP உங்களுக்கு பிடிஓ டேக் ஆஃப் உங்களுக்கு பவர் கிடைக்கும். ஃபியூல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. அங்கே ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பாத் டைப்ல கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ஷியல் கான்ஸ்டன்ட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 12 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸ் அதாவது பர்டிகுலராக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 12 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸ் இதில் இருக்குது. இதுதான் டெக்னிக்கலாக இருக்கிறது. என்னதான் டெக்னிக்கலாக இருந்தாலும் ஒரு சில குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூசர் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன ஊரில் இருக்கீங்க? நான் மாங்குளம். என் பேர் முத்துசாமி. அதாவது இந்த டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமா நீங்கள் இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமா இருக்கேன் ப்ரோ. என்னென்ன வண்டிலாம் இதுக்கு முன்னாடி ஓட்டியிருக்கீங்க? மகேந்திரா, ஸ்வராஜ், ஜாண்டியர் ஓட்டியிருக்கேன். இந்த வண்டியெல்லாம் ஓட்டிட்டு இப்போ இந்த நியூ ஆலன்ல உள்ள வரதுக்கு என்ன காரணம்? அது பர்டிகுலரா இந்த மாடல் எடுக்கிறதுக்கு? இந்த மாடல்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. டார்க் எனக்கு அதாவது லோடு நம்ம ஓட்டும் போது டார்க் நல்லா இருக்கு. வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கிறதால இதுக்குள்ளே வந்தேன். எனக்கு கம்ஃபர்ட் நல்லா இருக்கு, ஓட்டுறதுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கு, அதனால இதுக்குள்ளே வந்தோம். இது இப்போ நம்ம என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் இந்த வண்டியில் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ வண்டி எடுத்து எவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்கு? வண்டியை எடுத்து ஒரு 200 மணி நேரம் ஓடி இருக்கோம். என்னென்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? 5 கலப்பை, ரொட்டேட்ரு, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த ஹைட்ராலிக் இதை மாதிரி எதுவும் பண்ணல நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த 5 கலப்பை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா ப்ரோ? இப்போ நம்ம 5 கலப்பை ஓட்டும்போது என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் நம்ம வெலா பிடிச்சி ஓட்டல. ஆமாம். இந்த டேர்னிங் ரேடியஸ் ஒவ்வொரு வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டில் கை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம். ஸ்லிப்பாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த வண்டி எப்படி ஸ்லிப்பேஜ் இருக்க காரணம் இல்லை, நம்ம ஒரு லெவலில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வண்டிக்கு நம்ம கை வைக்கவே தேவையில்லை. ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் இருந்தால் போதும், பிரேக் கூட டச் பண்ண தேவையில்லை. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்றதால தான் சரி எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த எக்ஸ்டி மாடலில் நாங்கள் டிஎக்ஸ் மாடலில் எடுத்தோம். அதே மாதிரி இப்போ லோடு ஆகும்போது ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சுராஜ்லாம் பார்த்தீங்கன்னா லோடு ஆச்சுன்னா டக்குனு வண்டி ஆஃப் ஆகும். ஆமாம் ஆமாம். மகேந்திரா இழுக்கும். ஆமாம். ஸ்லிப்பாகவும் வண்டி இழுக்க பார்க்கும். சுராஜ் ஒரு சில மாடல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆஃப் ஆகும். ஆமாம். அந்த வகையில் இந்த வண்டி எப்படி இருக்கு? லோடு வாங்கும்போது இல்லை ஆஃப் ஆகுதா இல்லை கொஞ்சம் டார்க் எடுத்து ஆஃப் ஆகுதா? டார்க் எடுக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா சுராஜில் ஆஃப் ஆக பார்க்கும், நம்ம வண்டி அப்படி இருக்காது. அழுத்தி பிடிச்சாலும் அந்த டார்க்லேயே வண்டி லைட்டாக முன்னாடி தூக்கிக்கிட்டே போயிடும். அந்த டர்னிங்காக இருந்தாலும் இல்லை வெலா பிடிச்சி போகிற மாதிரி இருந்தாலும் ஃபுல் கலப்பை இறங்கினாலுமே நம்ம கை வைக்க தேவையில்ல, வண்டி கொஞ்சம் டார்க் பண்ணி போயிடும். அதே மாதிரி கியர் ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஹை லோ மட்டும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் சொல்லி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி யூஸ் ஆகுது? பேலருக்குலாம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த வண்டிக்கு உங்களுக்கு அது எந்த வகையில் யூஸ் ஆகுது? எந்த வகையிலன்னா நம்ம ரொட்டேட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியில் நம்ம லோவில் போட்டு செகண்டில் போட்டு ஓட்டுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃபர்ஸ்ட்ல போட்டு ஆர்பிஎம் வச்சோம்னா நம்ம மகேந்திரா ஈக்குவல் ஸ்பீடுக்கு ரொட்டேட்டர் ரன் ஆகி போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர் நீங்க எத்தனை ஆர்பிஎம் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க? இப்போக்கி நாங்கள் 15 ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறோம். 15? ஆமாம். 15 ஓட்டும் போது இப்போ நீங்க நார்மலா ட்ரை லேண்ட் பிரச்சனை இல்லை, லைட்டா ஈரமான காட்டுல இருக்கும்போது மண்ணு லோடு ஏற பார்த்தீங்கன்னா வண்டி அடங்கும், டீசல் மைலேஜ் அது எதுவுமே இழுத்துட்டு. அந்த வகையில இது எப்படி இருக்கு பர்ஃபார்மன்ஸ்? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 12 வச்சுட்டு ஆர்பிஎம் 12 வச்சுட்டு மீடியம் லெவல்ல நம்ம கலப்பை வச்சிட்டோம்னா நம்ம கை வைக்க தேவையில்ல, அந்த ஈரத்துக்குமே வண்டி லோடு கொடுத்து போயிடும். அதாவது கோமதி ரொட்டேட்டர் போட்டிங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு பாத்தீங்கன்னா வண்டி கம்ஃபர்ட்டா வேணும். இப்ப எல்லா வண்டியும் பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப ரகடா இருக்கும். இப்ப எல்லாம் அந்த சொகுசா போகணும் அப்படிங்கறத நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் அதுல இருக்கு? இல்ல வைப்ரேஷன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றேன்.
நாங்கள் ஓட்டின வரைக்கும் எனக்கு வைப்ரேஷன் ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியல. கம்ஃபர்ட் நிறையா இருக்கு. மெலிசா இருக்கவங்களும் சரி, இல்லை என்ன மாதிரி கொஞ்சம் குண்டா இருக்கவங்களும் சரி, கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும். ஸ்டேரிங் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணி இருக்கிறதால, நம்ம ஸ்டேரிங் சைஸுன்றதால தொப்பைக்கு போய் அழிக்காம அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம என்னதான் இருந்தாலும் எவ்வளோ சூப்பரான வண்டியாக இருந்தாலும் மைலேஜ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம் ப்ரோ. நீங்கள் இப்போ 5 கலப்பை 9 கலப்பை ரொட்டவேட்டர் ரோட் ரன்னிங் இப்போ இதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு ஃபியூல் கன்சப்ஷன் இருக்கு? ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 4.25 4.5 அந்த மாதிரி எடுக்குது. இன்னும் இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கல. இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு என்ன மைலேஜ் வருது அப்படின்றது தெரியல ப்ரோ. அதே மாதிரி ரோட் ரன்னிங்க்கு எப்படி இருக்கு? டிப்பர்லாம் போடும்போது மேடு பள்ளம் ஏறதா இருக்கட்டும். இப்போ வந்து இந்த ஷார்ட் பாடி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். நிறைய வண்டி அது மாதிரி ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மேடில் ஏறும்போது சரி பறிச்சிட்டு போவோம், வண்டி லிஃப்ட் ஆகிட்டு போவோம். அந்த வண்டி இந்த வண்டி எப்படி எந்த அளவுக்கு இருக்கு? இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்னேங்களே, இப்போ நமக்கு வந்து இந்த வண்டியில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினில் வர அந்த ஹெட் வந்து இந்த டயருக்கு சைட்லையும் கொடுத்துருக்காங்க. அதே ஹெட்டு, அதே பெரிய ஹெட்டு சைட்லையும் கொடுத்துருக்காங்கன்றதால நமக்கு அந்த டார்க் நல்லாவே கொடுக்கும். நம்ம பறிச்சிட்டு போகிறது இதெல்லாம் இருக்காது. தூக்காது வண்டி, வெயிட் வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சேருக்கு யூஸ் பண்ண முடியாது, மற்ற எல்லா ஃபீல்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கும். இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 வண்டி நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது மாடல். நீங்கள் பர்டிகுலராக இந்த வண்டி சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் தேடாமல் ஒரு 8-9 லட்ச ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இதை பற்றி ரிசர்ச் பண்ணாமல் நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க, ஓட்டி பார்க்காம போட்டிருக்க மாட்டீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்கும்ல, இந்த வண்டி நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆமாம் ப்ரோ. இதனால தானே இந்த வண்டி நான் எடுத்தேன் அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும்? இது பார்த்தீங்கன்னா டிரைவர் கம்ஃபர்ட் நல்லா இருக்கு ப்ரோ, அந்த ஒரு காரணத்துக்காக எடுத்தேன். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல அந்த இன்ஜினோட ஹெட்டு அப்படியே சைடில் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த அந்த டெக்னாலஜி நல்லா இருக்கு, டார்க் நல்லா இருக்கு அப்படின்றதால இந்த வண்டி நான் எடுத்தேன். சரி, அதே மாதிரி என்னெல்லாம் இந்த வண்டியில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இதுக்கு பதில் வேற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி அதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அது மாதிரினா என்ன நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன நோட்டீஸ் பண்ணீங்க? என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபியூல் ஆன் ஆஃப் இருக்குல்ல, அது வந்து எலிமெண்டா வெளியே கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் மறைச்சு கொடுத்துருந்தாங்க நல்லா இருக்கும். ஏன்னா அதை நான் டீசல் ஆட்டே போடுறவங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி அந்த பிரச்சனை இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு வண்டி மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா ஆமா. ஓகேவா? இப்போ நீங்க மெயின்டெனன்ஸ் எடுக்கிறீங்கன்னா நமக்கு காஸ்ட் வந்து நமக்கு கம்மியா இருக்கும். ஆமா. ஒரு 3000-4000 நம்ம அஃபோர்ட் பண்ற அளவுக்கு இருக்கணும். ஆமா. அந்த வகையில ஒரு நீங்க சர்வீஸ் போறீங்க அப்படின்னா எவ்வளவு வந்து உங்களுக்கு இது ஆகுது காஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 3000 இருந்து 4000 ரூபா வரும் ப்ரோ. அதாவது நம்ம வண்டியோட மெயின்டெனன்ஸ் நம்ம எப்படி வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செலவு வரும். மற்றபடி ஒன்றும் அந்த அளவுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்ல. இன்ஜின் கரெக்டாக வச்சிருக்கோம் அப்படின்னா வண்டி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம், ஒரு ஜென்ரலான ஒரு இது நான் இப்போ உங்களை கேட்குறேன். சொல்லுங்க. வண்டி எடுக்கும்போது இந்த வண்டிக்கு வந்து 6000 அதாவது 6 வருஷம் கேரண்டி இல்லைன்னா 6000 ஹவர்ஸ் வாரண்டின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அது கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருப்பாங்க. பட் வந்து எது எதுக்கெல்லாம் வாரண்டி வந்து அக்செப்ட் ஆகும், எது எதுக்கெல்லாம் ஆகாதுன்னு கிளியராக சொல்லியிருந்தாங்களா? இல்லை ப்ரோ, எனக்கு அது தெரியல. வேற ஒருத்தவங்க மூலியமாக தான் எடுத்தது, அதனால நமக்கு அதை பற்றி தெரியல ப்ரோ. சரி, நீங்கள் ஜென்ரலாக ஒரு கருத்து சொல்லுங்க. இப்போ ஒரு புது வண்டி யாரா வேணா இருக்கட்டும், எந்த பிராண்டா வேணா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இப்போ காமனா 5 வருஷம் வாரண்டி 6 வருஷம் வாரண்டி இல்லைன்னா 5000 ஹவர்ஸ் 6000 ஹவர்ஸ் வந்து வாரண்டி, அதாவது ஒரு சில பார்ட்ஸுங்க வாரண்டின்னு சொல்லிடுறாங்க. பட் நம்ம இதெல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வண்டி விற்கிறதுக்காக ஒரு டேர்ம் சொல்லிடுறாங்க, இது இதுக்கெல்லாம் வாரண்டி, வண்டி ஃபுல்லாவே வாரண்டின்னு ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் கொடுத்துறாங்க. நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்னா நீங்க எடுத்து போயிட்டு நீங்க வாரண்டின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வாரண்டில கிளைம் ஆகாது. இப்ப நிறைய கம்பெனில அந்த எல்லா கம்பெனியும் அவங்க சொல்லுவாங்க. நீங்க ஏதோ டாப் பிராண்ட்ல இருந்து லோ பிராண்ட் வரைக்கும் அந்த இதான் சொல்லுவாங்க. வண்டி சேல் ஆகிற வரைக்கும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, சேல் ஆன பிறகு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த வகையில எப்படி அதை நீங்க இப்போ அதாவது கரண்டா இருக்க மார்க்கெட்டுக்கு நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? அதாவது டீலர்ஷிப் சைட்ல இருந்து இன்னும் என்ன மாதிரி பெட்டரான ஒரு வே கொடுக்கலாம் உங்களுக்கு? இப்ப அவங்க வாரண்டி கொடுக்குறாங்க, அந்த வாரண்டி என்னன்னு நமக்கு அதாவது டிரைவரோ இல்ல ஓனரோ வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கரெக்டா தெளிவா எடுத்து சொல்லி அதை சொல்லிட்டாங்கன்னா அது திரும்பி அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது அந்த பிரச்சனைக்கான வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம போயிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி சொல்லிடுறேன், இப்ப நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அதுல வாரண்டி வராதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கொஞ்சம் தெளிவா சொல்லி சொன்னாங்கன்னா எடுக்கிறவங்களுக்கு, வண்டி எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எனக்கு கொஞ்சம் ஒரு இதை பற்றி பார்த்தீங்கன்னா, எந்த ஷோரூம்லையுமே அதாவது மேக்ஸிமம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைமில் தான் இந்த பிரச்சனை ரொம்ப இருக்குது. அதாவது எல்லா பிராண்ட் ஷோரூம்லையும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் இஷ்யூ வந்து ரொம்ப 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 இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன சின்ன வேலைனாலும் இப்போ முடியாது, இன்னும் 10 நாள் ஆகும், ஒரு வாரம் ஆகும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 நாள் 20 நாள் தான் சீசன் டைம். அந்த 10 நாளில் ஓட்டினா தான் வண்டி சம்பாதிக்கவே முடியும். அந்த டைம்ல வண்டி நிறுத்தவும் முடியாது. அந்த வகையில என்ன பெட்டரா டீலர்ஷிப் சைட்ல இருந்து பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணலாம்?
நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒன்றும் இல்லை. அவங்க வந்து இப்ப ரீசெண்டா எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஹைட்ராலிக் தூக்கல, நான் எடுத்துட்டு வந்த புதுசுல ஹைட்ராலிக் தூக்கலன்ட்டு எனக்கு அது தெரியல. அதாவது சின்னதா லாக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கால் பண்ணி ஷோரூம்ல கேட்டதுக்கு வரத்துக்கு 2 நாள் ஆகிடும், நீங்களே கழட்டி மாட்டுங்க அப்படின்னாங்க. நாங்களே கழட்டி மாட்டுறதுக்கு அப்புறம் எதுக்குன்னா உங்களுக்கு ஃபோன் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்களே ரிசர்ச் பண்ணி அந்த இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்துட்டு நாங்களே அந்த லாக் ரிலீஸ் பண்ணி நாங்களே ஒர்க் பண்ண வச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓனராக இருக்கவங்க, டிரைவராக இருக்கவங்க அந்த வண்டியை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா மெக்கானிக் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. 2 வாரம் 1 வாரம்ன்றது நமக்கு ஃபீல்டு இருக்கிறது அப்பதான். அந்த டைம்ல நம்ம நிறுத்தி வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால நீங்க ஓரளவுக்கு வண்டியை பற்றி எல்லாம் தெரிகிறவங்க வண்டி எடுங்க. அதான் என்னோட கருத்து. இப்போ ஜென்ரலா இப்போ லோன் போட்டு எடுக்கிறோம்ல வண்டி, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ வந்து ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபீல்டுக்கு டிராக்டர் ஃபீல்டுக்கு வரது இந்த யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்போ படிச்சு முடிச்சுட்டு டைரக்டா உள்ள வராங்க இந்த ஃபீல்டுக்கு. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா பேலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா பேலர் எடுக்கிறாங்க. இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30,000 50,000 பணம் கட்டினா பேலர் செட்டிங்கா வந்து கம்பெனியால கொடுத்துட்றாங்க, ஃபுல் லோன் போட்டு கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த சீசன் பாத்தீங்கன்னா அந்த 1 மாசம் தான் ஓடும். வருஷத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு 2 சீசன் 3 சீசன் தான் ஓடும். மற்றபடி வண்டி சும்மாவே தான் நிற்கும். டிவி பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு டைம் 50,000 60,000 கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எவ்வளவு பணம் போட்டு உள்ள வரணும், எந்த மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம்? நமக்கு அதை பத்தி தெரியல. சரியா பாஸ் பண்ணுங்க. நாங்களே ரிசர்ச் பண்ணி அந்த இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்துட்டு நாங்களே அந்த லாக் ரிலீஸ் பண்ணி நாங்களே ஒர்க் பண்ண வச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓனராக இருக்கவங்க, டிரைவராக இருக்கவங்க அந்த வண்டியை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு எடுத்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா மெக்கானிக் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. 2 வாரம் 1 வாரம்ன்றது நமக்கு ஃபீல்டு இருக்கிறது அப்பதான். அந்த டைம்ல நம்ம நிறுத்தி வச்சுட்டு இருக்க முடியாது. அதனால நீங்க ஓரளவுக்கு வண்டியை பற்றி எல்லாம் தெரிகிறவங்க வண்டி எடுங்க. அதான் என்னோட கருத்து. நீங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு வண்டி எடுக்க போறீங்க அப்படின்னா நல்லா உங்க பக்கத்துல யாராவது வண்டி வச்சிருப்பாங்க, நீங்க ஃபீல்ட்ல போய் ஓட்டி பாருங்க. ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே நல்ல வண்டியா பார்த்து சூஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.